ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா எப்படியாவது ஒரு வழியாக இந்த டைம்லையாவது நம்ம கௌதம் இந்த இலக்கிய கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுனாக்கா நம்ம கௌதம் இலக்கியாவை கொண்டு வந்த மாதிரி தெரியல. அங்கே நடந்தது எல்லாமே எல்லாம் தலைகீழ தான் மாறிச்சு. அவர் ஒரு பிளானை போட்டு இந்த பைரவிக்கு இந்த அஞ்சலிக்கு சரியான ஆப்பை வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணார். இந்த அஞ்சலி தான் கர்ப்பமாக இல்லை. அப்போ அவன் மேலே ஒரு கேஸை போடுவோம். என் பொண்டாட்டி மேலே பொய்யான கேஸை தூக்கி போட்ட இவளுக்கு நம்ம உண்மையான ஒரு கேஸை தூக்கி போட்டு இவளை உள்ள வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிற போகுது அப்படின்னு சொல்லிட்டே நம்ம கௌதம் இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டார். அது என்னடானாக்கா மொத்தமாக சொதப்ப ஆரம்பிச்சிச்சு. என்னன்னாக்கா நம்ம எஸ்எஸ்கே வச்சு இந்த அஞ்சலி என்ன பண்ணாங்க, நம்ம மேலே கேஸ் போட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சதும் நம்ம கௌதம் அங்கே அதாவது கார்த்திகையில் சொன்னாங்க. கார்த்திக் என்ன பண்ணாருனாக்கா, சரி அஞ்சலி, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டினா நீ கர்ப்பமாக இருக்குன்றத நிரூபிக்கணும். என்ன எல்லாரும் எதை பார்த்தாலும் நீ கர்ப்பமாக இல்லைன்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சரிவா நம்ம போயிட்டு செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்திக் கூப்பிட உடனே இல்லை அதெல்லாம் முடியாது, நம்ம அஞ்சலி அப்படி சொல்ல சமாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு எப்படி காட்டணும் எனக்கு தெரியும், நான் பார்த்துறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அஞ்சலி சொல்கிறாங்க. சரி என்னதான் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தனாக்கா நேராக இந்த எஸ்எஸ்கே கையில் போகிறாங்க. எஸ்எஸ்கே கையில் போயிட்டு என்ன பண்ணாங்கனாக்கா, அப்பா என்னை இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்கப்பா, இந்த கௌதமும் இந்த இலக்கியாவும் சேர்ந்துட்டு நான் என்ன தான் பண்ணுறது, என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்றாங்கன்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சாங்க. நீ எதுவும் கவலைப்படாதம்மா, உன்னை நல்லபடியாக வச்சுட்டு தான் எங்கள் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி கையில் இந்த எஸ்எஸ்கே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இல்லை, உன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் நான் தீர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்ம எஸ்எஸ்கே என்ன பண்ணாருனாக்கா ஸ்ட்ரெயிட்டா அவங்களுக்கு எந்த வக்கீல் வாதாட போறாங்களோ அந்த வக்கீலை நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்ட என்ன ஆகும், அவரால் வாதாட முடியாது, அவங்க கொடுத்த கேஸை செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே என்ன பண்ணாருனாக்கா அந்த வக்கீலுக்கு கால் பண்ணி என்ன பண்ணாங்கனாக்கா பணத்தை கொடுத்து அவர் கைக்குள்ள போட்டுட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதம் இந்த வக்கீல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா கையில போய் சொல்றாங்க. நீ எந்த ஒரு கவலையும் படாத இலக்கியா, உன்னை வெளியே கொண்டு வரது மட்டும் தான் என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் நம்பி உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. கோர்ட்டுக்குள்ளே அனுப்புறதே என்ன ஆச்சுனாக்கா அந்த இடத்துல நம்ம கௌதம் வக்கீலுக்கு கால் மேல் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருக்கா, அந்த வக்கீல் நம்ம எஸ்எஸ்கே கூட சரக்கை ஊற்றிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சேஸ் அடிக்கிற நேரத்தில் கால் பண்ணுறாங்க. இவர் வேற சும்மா நியாயம் தர்மம் அப்படின்னு இதுன்னிட்டு இருக்காரு. பணத்தை கொடுத்துருந்தா இவர் சைடு கூட அழகாக நான் கேஸை வாபஸ் வாங்க வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சாரு அந்த வக்கீல். உடனே இப்போ உனக்கு தேவை பணம், இப்போ எங்கள் சைடு வந்தாச்சு இல்லை, அவரை பற்றி எதுக்கு பேசுகிறேன், நிம்மதியாக கூடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எஸ்எஸ்கே இந்த மொத்த சொத்து பணத்தை எல்லாம் புடுங்குது தப்பே இல்லை. நம்ம கௌதம் இன்னும் சரியான தண்டனை பெருசாக கொடுத்துருந்தா இந்த கௌதம் விஷயத்தில் ஒரு தலையிருக்க மாதிரி சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த டைம்ல தான் என்னாச்சுனாக்கா நம்ம கௌதம்க்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்க அந்த டைமில் தான் நம்ம அர்ஜுன் சார் இருக்கிறாங்களா, அந்த கிரிமினல் வக்கீல், அவர் தான் என்ன பண்ணாருக்கா, உங்களுக்கு நான் இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் என் கையில் சொல்லுங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போது தான் நம்ம கௌதம்க்கு வயிற்றுல பாலை வார்த்த மாதிரி இருந்துச்சு. எப்படியோ நம்ம ஏங்கிட்டு இருந்தோம், நம்மளுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு இப்போ சரியான நேரத்தில் மாஸ் என்ட்ரி கொடுத்து நம்ம அர்ஜுன் சார் நம்ம கௌதம்க்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோ கலெக்ட் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.